ஹalleluya ஹalleluya praise the lord praise the lord. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya Hallelujah, 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 hallelujah. அன்பு செய்யும் நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இந்த அருமையான நாளுக்காகவும் நீர் தந்த இந்த ஊழியத்திற்காகவும் நன்றி இயேசுவே. இறை வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கக்கூடி வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தி பறைசாற்றவிருக்கும் இந்த அடிமையின் நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன் என்கிற தலைப்பிலே உங்களோடு இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 34 அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்கிறார் அரசர் தாவீது. ஆண்டவர் அவருக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அவர் ஒரு நாளும் மறக்காதிருந்தார். வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவராக இருந்தார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை இஸ்ரேலின் அரசராக உயர்த்திய ஆண்டவரை அவர் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் நன்மைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள். நன்றி உள்ளவராக இருங்கள். இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும் கொடிய விபத்துகளிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் உங்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாக காத்து வரும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்கள். காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் இரவிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். பிரியமானவர்களே, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது அரசராக உயர்த்தப்பட்டதும் ஆண்டவரை மறந்துவிடவில்லை. மாறாக ஆண்டவரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் துதித்துக் கொண்டே இறை பிரசன்னத்தில் இருந்தார். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் வந்ததும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடாதீர்கள். மாறாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள். ஆண்டவரை போற்றி புகழும் பாடல்கள் உங்கள் நாவில் இருக்கட்டும். அசுத்த பேச்சுகளோ, வீண் பேச்சுகளோ, சண்டை சச்சரவுகளோ, சினிமா பாடல்களோ, போதைப் பொருட்களோ உங்கள் நாவில் இருக்கவே கூடாது. இயேசு நாமம் சொல்லி துதித்துக் கொண்டே இருங்கள். பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோபு 1 அதிகாரம் 21 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றஞ்சாட்டவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோபு தனக்குரிய எல்லாவற்றையுமே இழந்தார். அவருடைய உடல் சுகத்தையும் இழந்தார். அவருடைய நண்பர்களும் மனைவியும் அவரை ஏளனம் செய்தார்கள். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றஞ்சாட்டவும் இல்லை. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்று சொல்லி ஆண்டவரை வல்லமையோடு துதித்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் துன்பங்களும்
துயரங்களும் இழப்புகளும் ஏற்படும்போது நீங்கள் ஆண்டவரை சபிக்காதீர்கள். வல்லமையோடு போற்றி ஆண்டவரை துதியுங்கள். குறித்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சீராக்கி ஞானம் 51ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதைக் கொண்டு நான் அவரை புகழ்வேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் நாவை உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் என்றால் அதை கொண்டு நீங்கள் ஆண்டவரை புகழுங்கள். உங்கள் நா எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட நீங்கள் மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நாவை கட்டுப்படுத்துங்கள், பரிசுத்த வாழ்வு வாழலாம். ஆண்டவரை போற்றி புகழ உபயோகிக்கும் உங்கள் நா எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. கேட்போர் பயனடைம்படி அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை போற்றி புகழ உபயோகிக்கும் உங்கள் நாவில் போதைப் பொருட்களோ மதுபானங்களோ இருக்கவே கூடாது. கேன்சர் போன்ற கொடிய வியாதிகளை கொண்டு வரும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதை இன்றைக்கே நிறுத்துங்கள். உண்டி பிரத்தின் ஆவியும் ஆண்டவரை இழிவுபடுத்துகிற ஆவியும் உங்கள் நாவை ஆட்கொண்டு விடாதபடி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு செபியுங்கள். அதிகாலை என்பது காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை. ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு இணைந்திருங்கள். அப்பொழுது உங்கள் சரீரம், பிசாசு, உலகம் ஆகியவற்றை ஜெயிக்கலாம். ஆண்டவரை எப்போதும் போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் புகழை பாடுவதற்காகவே உருவாக்கியுள்ளார். ஆகவே நாம் ஆண்டவரை புகழ்வது கடமை என்பதை அறிந்து கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். நான் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டேன் என்றோ, எனக்கு நேரம் இல்லை என்றோ, எனக்கு ஆராதிக்க தெரியாது என்றோ சொல்லாதீர்கள். ஆதியிலே பரலோகத்திலே ஆண்டவரை ஆராதிக்க மறுத்த காரணத்தால் தான் லூசிஃபியரும் அவனோடு கூட மற்ற தூதர்களும் புறம்பே தள்ளப்பட்டார்கள். அவனுக்காகவே நரகம் உண்டாக்கப்பட்டது. அவன்தான் அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்டான். பிரியமானவர்களே, என்னாலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பதற்காகவே நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்றால் கட்டளைகளை கடைபிடித்து நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பது நமது கடமை. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டோம் என்று சொன்னால் லூசிஃபருக்கும் அவனோடு கூட மற்ற தூதர்களுக்கும் கிடைத்த அதே நரகம்தான் நமக்கும் கிடைக்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மிகவும் உகந்த பலி புகழ்ச்சி பலி, ஸ்தோத்திர பலி, துதி பலி. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புகழ்ந்தேற்றுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். திருத்துதர் பணி 16ஆம் அதிகாரம் 25 முதல் 26 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. Praise the Lord. Praise the Lord. ஒரு பெண்ணிடமிருந்து குறி சொல்லும் ஆவியை துரத்திய காரணத்திற்காக ரோமியர்கள் பவுல் சீலா மீது பொய்க்குற்றம் சுமத்தி நைய பிடித்து அவர்களை சிறையில் அடைத்தார்கள். இதற்காக பவுலும் சீலாவும் கலங்கவில்லை, கதறி அழவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் பட்ட அவமானங்களை நினைத்து மகிழ்ச்சியோடு ஆண்டவரை போற்றி துதித்தார்கள். நள்ளிரவில் கடவுளுக்கு புகழ்பா பாடி வல்லமையோடு துதித்தார்கள். துதியின் வல்லமையால் சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. கதவுகள் அனைத்துமே திறந்தன. அனைத்து கைதிகளின் விலங்குகளும் கழன்று விழுந்தது. இதை கண்ட சிறை காவலரும் சிறைக்கூட தலைவரும் அவர்களை சேர்ந்தவர்களும் அவர்கள் குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள். பவுலும் சீலாவும் கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் பட்ட அவமானங்களையும் பாடுகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வல்லமையோடு துதித்த காரணத்தால்
அற்புதம் நடந்தது. அதை கண்ட அனைவரும் ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் ஏராளம் பாடுகள் படும்போது மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் ஏற்றுக்கொண்டு துதியுங்கள். உங்களுக்கு ஏற்படும் இழப்புகளும் துன்பங்களையும் கண்டு கலங்காதீர்கள். தனிமையை கண்டு குழம்பாதீர்கள். வல்லமையோடு துதியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் உயர்த்துவார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுக்கு அடுக்கடுக்காக துன்பங்கள் நேர்ந்தாலும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். நற்செய்தியை பறைசாற்ற எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருப்பாடல் 103 அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களெல்லாம் குணமாக்குகின்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உங்கள் உயிரை அழிவினின்றும் கொடிய வியாதிகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும் கொடிய மனிதர்களிடமிருந்தும் மிருகங்களிலிருந்தும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாக காத்தோறும் ஆண்டவரை நன்றியோடு துதியுங்கள். உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து தன்னுடைய சொந்த மகளாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புது பலனையும் புது ஜீவனையும் கொடுக்கின்ற தெய்வத்துக்கு நன்றியோடு இருங்கள். உங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் காக்கும் அன்பு இயேசுவை ஆராதியுங்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Amen. ஆமேன். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பாருங்கள், செபிப்போம். இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல இயேசுவே, தகுதியற்ற எங்களை உம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி இயேசுவே. நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க நீர் எங்களை ஆசீர்வதியும். எவ்வளவு துன்பங்கள் நேர்ந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் உமது அன்பை விட்டு விலகி சென்றுவிடாதபடி நீர் எங்கள் கரத்தை பிடித்து எங்களை வழி நடத்தும். உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Amen. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.